சங்கீதம் 56 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உன் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப துருத்திங்கிறது மிருகத்தினால் செய்யப்பட்ட ஒரு பை. அப்ப நம்முடைய கண்ணீரை அவர் கணக்குல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் எங்க இருக்குது? அவருடைய கணக்குல இருக்குது. அப்ப நம்ம கண்ணீரை கர்த்தர் சமூகத்துல விதைப்போமானால் இந்த கண்ணீருக்கு என்ன உண்டு? ஒரு பலன் உண்டு. அப்ப நம்ம யார்கிட்ட போய் கண்ணீர் வடிக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம தேவ சமூகத்துலதான் நம்ம கண்ணீர் வடிச்சாதான் அந்த கண்ணீரை ஒரு துருத்தியில் வச்சிருந்து அந்த கண்ணீருக்கு ஏற்ற ஒரு பலனை நமக்கு உங்களுக்கு எனக்கு அவர் கொடுப்பார். ஒரு மனுஷன்ட்டு போய் விருதா போய் நம்ம போய் சொல்லுவோமானால், அழுவோமானால், எதையாவது ஒன்று கேட்போம், எதிர்பார்ப்போமானால், நம்ம ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்காம சாதாரணமா அவங்கள்ட்ட சொல்லுவோம். ஆனா அவங்க நினைச்சுக்குவாங்க இவங்க ஏதோ நம்மகிட்ட எதிர்பார்க்கறாங்க, ஏதோ நம்மகிட்ட கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. சில நேரங்களில மனுஷனிடத்துல எதையாவது ஒன்று சொல்லி எதிர்பார்க்காம நீங்க கண்ணீர் வடிச்சீங்கன்னா அந்த கண்ணீருக்கு பலனே வராது. அவங்கனால இன்னும் ஒரு கண்ணீர் வரும். அவங்க என்ன வரும்? இன்னும் கண்ணீர் வரும். நம்ம எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் நம்ம புலம்பிட்டே இருக்குது. எடுத்து படிங்க சங்கீதம் 42 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சரி, பாத்துருக்கீங்களா? ஏதோ பிரச்சனை வந்துடும், கணவன் மனைவிக்கு சண்டை வந்துடும், திடீர்னு பார்த்து சாப்பிடாமே அழுதுகிட்டே தூங்கிறாங்க. பாத்துருக்கீங்களா? இந்த அனுபவம் இருக்கா? ஏதோ சண்டை வந்துடும், சாப்பாடு ஒண்ணும் வேண்டாம் அப்ப சொல்லிட்டு அப்படியே சாப்பாடாம அழுதுகிட்டே தூங்கிடுவாங்க. எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. சண்டை வந்து இல்லை, ஏதோ காயத்தை நினைச்சிருவேன், தூக்கம் வராது, சாப்பிடவும் தோணாது, அப்படியே அழுது எப்ப தூங்கணும்னு எனக்கே தெரியாது. இப்படி எத்தனையோ நாட்கள் உண்டு. அப்ப இரவும் பகலும் எனக்கு ஒரு உணவை போல இருந்துச்சு கண்ணீர். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள எத்தனையோ நாட்கள் தள்ளப்பட்டிருக்க ஆண்டவரே, இவ்வளவு அப்படி வேதனையோடு வந்து உட்கார்ந்து இருக்கலாம். இரவும் பகலுமே எனக்கு கண்ணீரே உணவு மாதிரி இருக்குது ஆண்டவரே. அப்படி நிலைமையில தான் என் வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அடுத்து படிங்களே அதே சங்கீதம் 39 சங்கீதம் 12 வசனம். சங்கீதம் 39:12. கர்த்தாவே, என் செபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். என் பிதாக்கள் எல்லோரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நானும் இன்னைக்கு அநேக மனுஷனால கண்ணீர் வடிக்கப்பட்டு அநேக மனுஷத்தை போய் சொல்லி அழுதேன். அதனால இன்னைக்கு ஆண்டவரே அதே மனுஷனாலேயே எனக்கு கண்ணீர் ஆண்டவரே. அந்நியனை போல பரதேசியை போல வந்து இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்க ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிற ஆண்டவரே. அநேக நேரங்கள்ல கண்ணீர் வடிச்சு இப்படி நிலைமையில தான் என் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லா வீடு இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குப்பா. ஆனாலும் ஏதோ ஒரு கண்ணீர். அந்த காரணத்துக்கு சில நேரம் கண்ணீருக்கு நம்மளா காரணமா தெரியுமா உங்களுக்கு? சில நேரங்கள்ல கண்ணீருக்கு நம்மளே காரணமா இருக்கும், பிசாசு ஒரு காரணமா இருக்கும். சில நேரம் மனுஷங்களால கண்ணீர் வரும். சில நேரங்கள் நம்மளே சில காரியத்துக்கு கண்ணீருக்கு நம்மளா காரணமாயிடும். அவசரப்பட்டுட்டோம் இந்த காரியத்துல, யோசிக்காம செஞ்சுட்டோம் இந்த காரியத்துல, இப்ப கண்ணீர் வடிக்கிறேன் நானு. அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் புலம்பிட்டு இருக்கிறேன். அதை நினைச்சு அழுது தூக்கமே வர மாட்டேன். சரியா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி நிலைமையில இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு கடந்து வந்துட்டு இருக்கலாம், ஒரு வேலைக்கு கடந்துட்டு இருக்கலாம் நீங்க. அப்ப இதை எடுத்து படிங்களே சங்கீதம் 6:6. சங்கீதம் 6:6. என் பெரு மூச்சினால் இளைத்து போனேன். ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். கண்ணீரினால பெருமூச்சினால இழைச்சு போனேன். பெருமூச்சு விடுறப்போ இந்த காரியத்தை நினைச்சா பயமா இருக்கு ஆண்டவரே.
இது நினைச்சா என்ன ஆகுமோன்னு தெரியல, நான் இன்னைக்கு பலனோடு கூட இருக்கிறேன், இப்பவே இந்த காரியத்தை இப்படி பாக்குறேன் ஆண்டவர், ஒருவேளை நான் இல்லாம போயிட்டா இந்த காரியம் என்ன ஆகும் ஆண்டவரே. சார் பார்த்துருக்கீங்களா, சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சில ஆட்கள் இருப்பாங்க ஜெயஜாண்டிக்கா, சில ஆட்கள் இருக்கிற வரை இந்த வீடு சிறப்புடைய பிள்ளைகள் அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சட்டைக்குள்ள எப்படி கழுவுற சட்டைக்குள்ள குஞ்சுகள் இருக்கும் மாதிரி அவங்க முன்னாடி நின்றுக்குவாங்க. எதுனா நான் பாத்துக்கிறேம்மா, பயப்படாத, நான் இருக்கிறேன், பிள்ளைங்க படிக்க வச்சிடலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், வீடு கட்டிடலாம் அப்படின்னு சில ஒரு சகோதரி சொல்லலாம், ஒரு கணவன் சொல்லலாம், மனைவி சொல்லலாம். ஒரு வேலைக்கு அவங்க இல்லாம போது நினைச்சு பாருங்க, ஒரு காரியம் இல்லாம போதுதான் அதோடைய வழி என்னன்னு தெரியும். இன்னைக்கு அவங்க இல்லையே, அதனால பெருமூச்சு விடுறேன், அதனால நான் கண்ணீர் வடிக்கிறேன், வெளியில எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம், வெளியில வாழ்க்கை, வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை. ஏசாயா 38ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். கவனிங்க, எசேக்கியாவுடைய கண்ணீரை விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு உன்னை குணமாக்கினார். அப்ப உங்க கண்ணீரையும் உங்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு கர்த்தர் குணமாக்குவதற்கு வல்லவராக இருக்கு. அந்த அப்ப நம்மளுடைய விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் கேட்டு நம்மளை குணமாக்க எந்த மருத்துவராலையும் முடியாது, எந்த மனுஷனாலையும் முடியாது, எந்த டாக்டராலையும் நம்மளைய சுகமாக்க முடியாது. பணம் கொடுக்கலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனா நம்மளை சுகமாக்க விண்ணப்பத்தை கேட்க நம்ம கர்த்தரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதே சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். தேவ பிள்ளைகளே, யார் தேவ சமூகத்துல கண்ணீரோடு விதைக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? கம்பீரத்தோடு பெரிய அறுவடை உண்டு. யார் ஒருத்தங்க ஆண்டு சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுது நீங்க விதைச்சு நீங்க கண்ணீர் சமூகம் சிந்துறீங்களோ அவங்களுக்கு பெரிய அறுவடை உண்டு. தாமதிச்சால் பெரிய அறுவடை உண்டு. வேதத்துல அப்படி அநேகர் இருக்கிறாங்க. எடுத்து பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 36 படிகளே, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 36 பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். கவனிங்க, பரிசேயர் ஒருவன் இயேசுவை இங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசுவை அழைக்கிறான். அவர் பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயன் வீட்டுக்கு போய் சாப்பிடுவதற்கு பந்தி இருக்கிறார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, கவனிங்க, அந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவருக்கு பேரே கிடையாது பைபிள்ல, பாவியான ஸ்திரீ தான் போட்டிருக்குது பைபிள்ல. அவருக்கு பேரே பாவியான ஸ்திரீ. அவ என்ன பாவம் செய்தால் அப்படிங்கிறத வேதத்தில் எழுதப்படல. ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க விபச்சாரம் செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ பேரே பாவியான ஸ்திரீ. நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு அழகான பேரை வச்சிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு பேரை, இந்த மாதிரி ஒரு பேர், ஏதோ ஒரு பேரை வச்சு இவன் பொய்காரன், இவன் திருடன், இவன் பிராடு அப்படின்னு சொன்ன நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு பேரை வச்சு உங்களை கூப்பிட்டு அப்படி இருக்கும். ஒரே உங்களை கூப்பிடுறப்ப பிராடுப்பா, இவன் பித்திராடக்காரன்பா, இவன் குடிகாரன்பா, இப்படியே சொன்னா இப்படி இருக்கும். நினைச்சு பாருங்க. இந்த அம்மாவை பாவியான ஸ்திரீன்னு அந்த ஊர்ல இந்த அம்மாவை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் இந்த பொம்பளை பாவியான பொம்பளை, இந்த பொம்பளை ரொம்ப பாவம் பண்றான் அப்படி சொன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப அந்த அம்மா படிங்களே, பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கதை அறிந்து அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயன் வீட்டுக்கு சாப்பாட வந்திருக்கிறாருங்கிறத அந்த அம்மா அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, கவனிங்க, பரிமள தைலம் அப்படிங்கிறது விலை உயர்ந்த ஒரு தைலம். அது அப்ப அந்த காலத்துல விலை உயர்ந்தது. அந்த விலை உயர்ந்த தைலத்தை மலாவது எடுத்துட்டு வாரா. என்ன செய்யறா படிங்களே, அவருடைய பாதங்களின் அருகே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, கவனிங்க, முதலாவது அவர் செய்தது தன்னுடைய கண்ணீரினால இயேசுவின் பார்த்து நினைச்சான். நீங்க பிள்ளை ரசிக்கப்படணுமா, உங்க கணவர் ரசிக்கப்படணுமா, உங்க குழந்தை வேணுமா, ஒரு வீடு வேணுமா, நீங்க அனுதினமும் என்ன செய்யணும்? உங்க கண்ணீர்னால கர்த்தரை பார்த்து நினைக்கணும். கர்த்தரை பார்க்க முடியாது. சமூகத்துல போய் நீங்க கண்ணீர் விட்டு, ஆண்டவரே வீடு கட்டப்படணும், ஆண்டவரே
என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆண்டவரு, பிள்ளைங்க நல்லபடியா கல்யாணம் ஆகணும் ஆண்டவரு, நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அவர் சமூகத்துல போய் இந்த பாவியான ஸ்திரீ முதலாவது தன்னுடைய கண்ணீரினால கர்த்தரை பார்த்து நினைச்சான். தன் தலைமறி மயிரினால் துடைத்து அவருடைய பாதத்தை அப்புறம் எவ்வளவு கண்ணீர் விட்டு நினைச்சு பாருங்க, இவ்வளவு சுட்டு அழுதுருப்பா, கண்ணீர் விட்டுருப்பான். ஏன்னா அவ ஒதுக்கி இருக்காங்க, அவ பாவியான ஸ்திரீ அவ பாவம் பண்ணிருக்கிறா. ஆனா இயேசுனாலதான் இந்த பாவத்தை மன்னிக்க முடியும், இயேசுனாலதான் இந்த பாவத்திலிருந்து மீட்பை உண்டாக்க முடியும், இயேசுனாலதான் இந்த பாவியான இந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்க இயேசுவால மட்டும்தான் முடியும்னு நினைச்சுதான் இயேசுவின் பாதத்திலே பின்னாக சென்று கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய தலை மயிரினால இயேசுவின் பாதத்தை துடைக்கிறான். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து முதலாவது கண்ணீர் விட்டா, இரண்டாவது தன்னுடைய தலை மயிரினால துடைத்தாள், மூன்றாவது முத்தமிட்டாள், பரிமள தைலத்தை பூசினாள். கவனிங்க, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல ஏன் அந்த வார்த்தையை செய்தார் அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 10ல 39-42 படிங்களே, 39-42. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாத அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு கிறிஸ்து மார்த்தாள், மரியாள், லாசரு அவன் மேல ஆண்டு பிரியமா இருந்த லாசருக்கா இயேசு கண்ணீர் விட்டார். அப்ப இவன் பத்தினா மரியாள் இயேசுவின் பாதத்துல அமர்ந்திருந்து இயேசுடைய வார்த்தையை கேட்கிறார். அப்ப ஆண்டுகிட்ட போய் சொல்றா, அவருடைய சகோதரி போய் எனக்கு உதவி செய்வதற்கு வரமாட்டான் ஆண்டவரு. அப்ப இயேசு சொல்றாரு, எடுபடாத நல்ல பங்கு இயேசுவின் பாதம். பிள்ளைகளே, இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல போய் அவருடைய கண்ணீரை சிந்தினா, கண்ணீரை சிந்தி தலைமயிரினால் துடைத்தாள், அவருடைய பதத்தை முத்தமிட்டாள். இன்னைக்கு யாராவது போய் அப்படி ஜெபிக்கிறீங்களா? எப்ப தெரியுமா நீங்க கண்ணி சிந்தி ஜெபிக்க தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்தா மட்டும்தான், இயேசுவே இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடியணும், இயேசுவே இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும், இயேசுவே நல்லபடியா குழந்தை பிறக்கணும், அப்ப கண்ணீர் சிந்துவீங்க. உங்களுக்கு வலி வந்தாதான் கண்ணீர் சிந்துவீங்க. ஆனா அனுதினமும் ஆண்டு பாதத்துக்கு போகணும், அனுதினமும் கர்த்தரை தொழுகணும், அனுதினமும் ஆண்டு சமூகத்துக்கு கண்ணீர் வடுத்து ஜெபிக்கணும், அனுதினமும் அவருடைய பாதத்தை முத்தமிடணும். ஏன் அப்படி முத்தமிடணும்னு சொல்லினா, சங்கீதம் 2ஆம் சங்கீதம் படிங்களே, சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குது. ஏன் அனுதினமும் அப்படி பாதத்தை முத்தமிட்டு கண்ணீர் ஜெபிக்கணும் தெரியுமா? படிங்களே பார்ப்போம். நான் இதுல பாத்தீங்கன்னா 11-12 படிங்களே. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கவனி, கொஞ்ச காலத்திலே கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும். ஏன் தெரியுமா? அவர் ராஜாவா திருப்பி வர போறாரு. அவர் வந்து என்ன செய்வாரு? அவருடைய கோபம் பத்தி எரியும். என் பிள்ளைங்க எனக்காக என்ன செஞ்சாங்க? நியாய தீர்ப்புல ராஜாவா இறங்கி வருவார். இறங்கி வரும் பொழுது அப்ப நம்ம அவருடைய கோபம் பத்தி எரியும். பிள்ளைங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? இரண்டாவது அந்த ஸ்திரீ பண்ணது என்னதுன்னா, சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், சங்கீதம் 38:6 படிங்களே. முதலாவது கர்த்தருடைய பாதத்துக்கு போனா, இரண்டாவது அவள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் பாருங்களேன். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஸ்திரீ நொறுக்கப்பட்டு இருதயத்தின் கொந்தளிப்பினால கதறா. அதே நீதிமொழிகள் 3:34 படிங்களே. அதனால நினைச்சா கர்த்தருடைய பாத்துல போய் நீதிமொழிகள் 3:34 இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இரண்டாவது இயேசுவின் பாதத்துல தன்னை தாழ்த்தினார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவரே, ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, எல்லாமே நீங்க கொடுத்தது. ரொம்ப உடைஞ்சு போய் இந்த ஊர்ல பாவியான ஸ்திரியா வாழ்ந்துட்டு இருக்க, பாவம் செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவன் தன்னை போய் இயேசுவின் பாதத்துல முதலாவது தாழ்த்தினா, கண்ணீர் விட்டா, துடைத்தாள், முத்தமிட்டாள். இரண்டாவது செய்த பாவம் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, என்னால ஒண்ணும் முடியாது ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி நான் ரொம்ப உடைஞ்சு போய் நொந்து போய் வந்திருக்கேன் ஆண்டவரே,
என் பாவத்தை நீங்க தான் மன்னிக்க முடியும்னு சொல்லி, இரண்டாவது தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். மூன்றாவது செய்த காரியம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். கவனிங்க, அக்கிரமத்தையும் மீறுதலையும் கர்த்தருடைய பாவத்தை போய் அவன் அறிக்கையிட்டான். முதலாவது கர்த்தர் பாவத்துக்கு போனா, இரண்டாவது செய்து தாழ்மை கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்தினா, மூன்றாவது அறிக்கையிட்டார். ஆண்டவரே பாவத்தின் தோஷத்தை மன்னிங்க ஆண்டவரே. நம்ம ஒரு வேளைக்கு நீங்க கர்த்தருடைய பாவத்துக்கு அதிகமா போய் பாருங்க, உங்களை தாழ்த்தி பாருங்க, பாவத்தின அறிக்கிட்டு பாருங்க, பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார் ஆண்டவர். அப்ப ஆண்டோடைய பாதத்துலதான் போய் கண்ணி சிந்தினா மட்டும்தான், அழுதாதான், முத்தமிட்டாதான், அவர் சுமத்தை தாழ்த்தினா மட்டும்தான், அறிக்கையிட்டா மட்டும்தான் ஆண்டோட பாவத்தை மன்னிப்பாருங்கிறத இந்த பாவியான ஸ்திரீ அறிஞ்சிருக்கிறாள். நீங்களும் இன்னைக்கு அறிய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அப்ப வந்துருங்க பாப்பா சங்கீதம் லூக்கா சுவிசேஷத்துக்கு. முத்தமிட்டு அவன் 33 படிங்களே. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவன் நினைக்கிறான், ஆண்டவரே இவன் பாவியான ஸ்திரீ இயேசுவின் பார்த்து தொடுறாளே, இவ எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீன்னு இயேசு அறியாம இருக்கிறான்னு சொல்லி தனக்குள்ளே அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கி நினைக்கிறான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருத்தன் 2 பேர் கடன் வாங்கியிருந்தாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. 2 பேர்த்துக்கும் ஒருத்தன் ஒரே ஆள்கிட்ட ஒரு ஆளு 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கி இருக்கிறான். ஒரு ஆள்கிட்ட 50 வெள்ளிக்காசு. ஒரு ஆள் ஒரே ஆள்கிட்ட 2 பேர் இவன் 500 ரூபா வாங்கியிருக்கான், இவன் 50 ரூபா வாங்கியிருக்கிறான். ஏசு சொல்றாரு, சீமனை பார்த்து ஒரு உதாரணம் சொல்றாரு. அப்ப 2 பேர்த்தினாலே கொடுக்க திராணி இல்ல, முடியல. அப்ப சொல்றா படிக்கலே, கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். அப்ப நான் சொல்றேன், நான் 2 பேர் சொல்றாங்க, ஐயா உங்ககிட்ட 500 ரூபா வாங்கினேன், உங்ககிட்ட 50 ரூபா நான் வாங்கினேன், என்னால கொடுக்க முடியலையா? அப்ப அந்த முதலாளி சொல்றாரு, கடன் கொடுத்து வச்சு 2 பேரும் நீ கொடுக்க வேண்டாம், போ மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டு கேட்க, யார் அதிகமா அவன் மேல கிருபையா இருப்பான்? 500 ரூபா 500 வெள்ளிக்காசு வாங்குவா ரொம்ப மேல அன்பா இருப்பான்னு சொல்லி சீமோன் பேதுரு சொல்றாரு. அதுக்கு ஆண்டு சொல்றாரு, சரியா நீ தானே தாயின்னு சொல்லி சொல்றாரு. கீழே படிங்களே, இது 43 படிங்க. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியா நிதானித்தா என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவலை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து. தண்ணீர் வேற கண்ணீர் வேற. அல்லேலூயா. அவன் நான் வீட்டுக்கு வந்தப்ப அவங்க சாப்பிட வந்தேன். அந்த காலத்துல ஒரு முறைமை இருந்துச்சு, யாராவது வந்தாங்கன்னா கை காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும். அப்படி முறைமை இருந்துச்சு. நான் உள்ள சாப்பிட கூப்பிட்டியே, கை கால் கழுவுவது தண்ணி கொடுத்தியா? நீ தண்ணி தரல, என்னுடைய காலை கழுவுவதற்கு அவ கண்ணீரை கொடுத்தான். பாருங்க, அதுவும் தண்ணீர் தான், இதுவும் தண்ணீர் தான். அது தண்ணீர் வேற கண்ணீர் வேற. அப்ப நம்ம தேவனுக்கு என்ன கொடுக்கணும்? அதாவது நம்ம கண்ணீரை கத்தரை கொடுக்கணும். அவங்களுக்கு தான் அவங்க பெரிய பலன் உண்டு. தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அந்த அன்பு தேவப்பிள்ளைகளை முத்தம் செய்தாள் அப்படின்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 30 முறைமைகள் இருக்கு. ஒரு குழந்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க அம்மா, ஒரு மகனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. ஒரு அன்பான முத்தம் இது. அப்ப நீயோ நான் உள்ள வந்தோடனே பாதத்தை கழுவுவது தண்ணீர் தரல, அவ கண்ணீர் கொடுத்தான், பாதத்தை கண்ணீரால் துடைச்சான். பாத்தீங்கன்னா நீ வந்தோடனே ஒரு அன்பா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கல, இவளோ ஓயாமல் பாதத்தை முத்தமிட்டாள், என்னை தாழ்த்தினாள். என் பாதத்தினாலதான் அவளுக்கு ஒரு விடுதலை உண்டு. நீ பாதத்தை விழுந்தான், சோதரம். அதே போல என்னை தாழ்த்தினாள்.
அடுத்தது, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். நீங்க முதலாவது கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரை சிந்தினா விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அதுக்கு பிறகுதான் அவ இயேசுவின் பாதத்துல வச்சு கழுவுனா. அப்ப பரிமள தைலத்தை விட விலை உயர்ந்தது கர்த்தருடைய சமூகத்தை வடிக்கிற கண்ணீர். நீங்க எத்தனையோ பேர் கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வச்சிருப்பீங்க. இந்த கண்ணீர் ஒரு நாள் வீண் போக, ஏன்னா அவர் துருத்தியில வச்சிருக்கிறாரு. துருத்தியில வச்சிருக்கோமோ கண்ணீரை, என்னைக்கா ஒரு நாள் கண்ணீருக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. நீ கண்ணீரோடு விதைச்சிருக்கிற எத்தனையோ நாட்களை விதைக்கிற பெரிய கம்பீரத்தோடு கூட அறுவடை உனக்கு காத்திருக்குது. அல்லேலூயா. என்னைக்கு பார்ப்பது தெரியாம இருக்கலாம். நானும் அழுதுகிட்டே இருக்கேன், சப்போட்ட வீடு கட்ட முடியலையே, நானும் அழுதுகிட்டே இருக்கேன், பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை அமையலையே, நானும் அழுதுகிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் தேடி வந்துகிட்டே இருக்கிறேன், நடக்க முடியல, விளவீனும், ஆனாலும் இயேசு தேடி 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 வாரேன், கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கேன், இரவெல்லாம் கண்ணீர் வடிக்கிறேன், என்னோட கண்ணீர்னால தலையை நினைக்கிறேன், அதுவே உணவா மாறிடுச்சு. சில நாள்கள்ல பிரச்சனை நினைச்சுட்டா தூக்கமே வரல, அழுதுகிட்டே இருந்தேன். அந்த விதைக்கிற கண்ணீர் எங்க விதைக்கிறீங்க? தேவ சமூகத்துல விதைக்கிறீங்க. அந்த கண்ணீருக்கு என்ன உண்டு? பெரிய அறுவடை உண்டு, பெரிய பலன் உண்டு. அல்லேலூயா. கீழே படிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கவுனிங்க, இவன் ஒரு பாவம் செய்யல, அநேக பாவம் செஞ்சிருக்கிறான், அநேக பாவம் செய்திருக்கிறான். அதனால இவன் செய்தல் அநேக பாவத்தினாலதான் அவன் இயேசுவின் பாவத்துக்கு வந்தான். அவன் செய்த அநேக பாவத்தினாலதான் என்னை தாழ்த்தினான். அவன் செய்த அநேக பாவத்தினாலதான் இயேசுவின் பாவத்தை அறிக்கையிட்டான். வேலைக்கு நான் பாவமே செய்யல அப்படின்னா பூமி அவரை தவிர்த்து நீதிமான் ஒருத்தர் இல்லை, எல்லாம் பாவிகள் தான். நீங்க மாத்திரம் இல்லை, நானும் கூட. வாயினால பாவம் செய்வது, கண்ணால பாவம் செய்வது, கையினால பாவம் செய்வது, செவிகளினால பாவம் செய்வது. அப்ப நம்ம ஏதோ ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அவர் செய்தனால ஆண்டு பார்த்து அவருடைய அநேக பாவங்களை இயேசு மன்னித்தார். அல்லேலூயா. படிங்களேன். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் என் மீது மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடன் போ என்றார். யாரும் எழுந்து நிற்போமா? யாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துல ஆண்டவருடைய பாதப்படியில, ஆண்டவரே இந்த நாள்ல கூட ஆண்டவரே நாங்க உங்களுடைய சமூகத்துல வந்து காத்திருந்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவரே கர்த்தருடைய பாதத்துல வந்து நான் தாம் செய்த அநேக பாவத்துக்காக ஆண்டவரே, என்னுடைய அநேக பாவத்துக்காக ஆண்டவரே, சீமோன் பேதுருவோ தன் வீட்டுக்கு இயேசுவை சாப்பிட அழைத்து ஆண்டவரே அவர் தன்னுடைய கால்களை கழுவ தண்ணீர் தரவில்லை. ஆனால் இயேசுவின் பாதத்திலே வந்து தன்னை தாழ்த்தி தன் பாவத்தை அறிக்கையிட்டு தன்னுடைய கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை ஆண்டவரே நினைத்து தலைமையினாலே துடைத்தாளப்பா. ஆண்டவரே விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்துல ஊற்றினாளப்பா. ஆண்டவரே தன்னை தாழ்த்தினாள். ஆண்டவரே என்னுடைய அநேக பாவத்தினால தன்னை தாழ்த்தினாள். ஆண்டவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஒரு அறிக்கையிட்டாள். ஆண்டவரே இந்த நாள்ல கூட தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க, இயேசுவின் பாதத்துல கண்ணீர் வடிங்க. நீங்க இன்னைக்கு உங்களை இயேசுவின் பாதத்தை உங்களை தாழ்த்துங்க, உங்க பாவத்தை அவருக்கு அறிக்கையிடுங்க. அவர் நிச்சயமாய் உங்க பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் வல்லமை படைத்த தேவனாய் இருக்கிறார். அநேக பாவங்களை செய்த அந்த ஸ்திரீயுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். அவள் மீது கர்த்தர் இயேசு கிறிஸ்து மீது அவள் அன்பு கூர்ந்தாள். தேவ பிள்ளைகளே இதனால கூட ஒரு வேளைக்கு உங்க கணவர் மீது நீங்க அன்பு கூர்ந்திருக்கலாம், உங்க மனைவிகள் மீது அன்பு கூர்ந்திருக்கலாம், பிள்ளைகள் மீது நீங்க அன்பு கூர்ந்திருக்கலாம். ஒரு நாள் காலங்கள் வரும்பொழுது இந்த அன்பெல்லாம் மாயமாய் மாறிவிடும். நீங்கள் இயேசுவின் மீது அன்பு கூர்ந்தீங்களா தேவ பிள்ளைகள், அந்த அன்பு நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் உங்களை அதிக இடத்துக்கு அநேக இடங்களுக்கு உயர்த்தி வைப்பார். ஆவியானவரே இந்த பாவியான ஸ்திரீயுடைய பாவத்தை மன்னித்தீரப்பா. எங்க பாவத்தின் தோஷத்தை நீ மன்னிக்க வேண்டுமா பிள்ளைகளே, உன் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே தாவே உங்களுடைய பாதத்துல அனுதினம் இன்று மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அனுதினமும் உங்களுடைய பாதப்படியில வந்து நாங்கள் அமர்கிறோம் ஆண்டவரே.
என் கண்ணீர்னால உங்க எங்களுடைய பாதத்தை நாங்கள் கழுவுறோம் ஆண்டவரே, நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை ஓயாமல் நாங்கள் முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்த அநேக பாவங்கள் ஆண்டவரே மன்னிக்க வேண்டுமா நாங்கள் பரத்தோடு செபிக்கிறோம் அப்பா. என் பாவத்தை மன்னித்து நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை மழை மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்டு என் கண்ணீரை கண்டு இந்த பாவியான ஸ்திரியை குணமாக்கின கர்த்தரை தான் இன்னைக்கு நான் ஆராதிக்கிறேன். என் கண்ணீரையும் என் விண்ணப்பத்தையும் நீ கேட்டு குணமாக்க மாற முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆவியாவே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு நறுப்பாண்டவை. கண்ணீரோடு ஸ்திரீ விதைத்தால் அவன் பாதத்துல அவன் கம்பீரத்தோடு அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர் ஆண்டவரே தேவனால் மன்னித்து ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு தாவே ஒரு ஸ்திரீயாய் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாய் மாறி போனான் ஆண்டவரே. இந்த நாளில் கூட நாங்களும் கூட கண்ணீர் வடிக்கிறோம், நாங்களும் சமூகத்துல தாழ்த்துகிறோம், நாங்களும் சமூகத்துல எங்களை பாவத்தை அறிக்கிறோம். பாவத்தை தோஷத்தை மன்னித்து ஒரு புதிய தொழில் உண்டாக உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டு சந்தோஷம் மகிழ்ச்சியை அடைய செய்யுங்க ராஜா. ஆண்டுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க ராஜா. அவையான பாடல் வேலை ஆராதனை வேலை இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. நாம மையப்படுத்துக்க நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிற பிதாவே ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாத கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய சமாதானமும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யாவும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரே சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.